என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தர்பூசணி கட் பண்ணி சாப்பிட போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தர்பூசணி நம்ம எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கலர் இருக்கணும். அது பாத்தீங்கன்னா நல்லா உள்ள பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இந்த மாதிரி தான் வேணும். ஃபுல்லாவே இந்த மாதிரி கலர் கலரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும்னா பச்சையா தான் இருக்கும். இந்த மாதிரி கலர்ல வந்துச்சுன்னா ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும், நல்லா இனிப்பாவும் இருக்கும் காய். இந்த சம்மருக்கு பாத்தீங்கன்னா இந்த காய் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றது இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா உள்ள கலரு ஆட் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஊசி போட்டாங்கன்னா இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆயிரும், விற்க முடியாது. ஆனா இந்த வெயில் டைம்ல குளிர்பானம் அதிகமா குடிக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து இதை ஊசி போடுறாங்க, கலர் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் எல்லாம் வருது. ஸோ நான் ஒரு விவசாயிகிட்ட கேட்டேன், அவர் தான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் சொன்னாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நிறைய பேர் தூக்கி வீசுறாங்க, சில பேர் இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுறாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த வெயில் டைம்ல இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்ல தண்ணி சத்து இது நிறைய இருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுங்க, இது உடம்புக்கு நல்லது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த மாதிரி கலர் இருந்தாலே பழுத்த காயின்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் வந்து சரியா பழுக்கல, ஆனா இந்த இடம் நல்லா பழுத்து இருக்கு. இப்ப உங்களுக்கே காட்டுறேன். ஓகே, நம்ம கட் பண்ணா பர்ஃபெக்டாலாம் வராது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு, நிறைய தண்ணி ஜாஸ்தி இருக்கு. இல்ல இங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லு. டேஸ்டா இருக்கா? இதை எப்படி வாங்கணுங்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டேன். வாங்குங்க, நிறைய இந்த வெயிலுக்கு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்களா? தேங்க்யூ. நல்லாவே இல்லை.